Lovely morning my dear students. ஒரு great news, great informationக்காக நம்ம எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். MBBS BDS உடைய ரேங்க் லிஸ்ட் வந்து ஒரு 10 மணிக்கு நம்மளுடைய அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. சைமல்டேனியஸா நம்மளுடைய 19 டிகிரி ஃபார்மாடி டிப்ளமோ நர்சிங் உடைய ரேங்க் லிஸ்ட் வந்து ஒரு 10 மணிக்கு நமக்கு ரிலீஸ் பண்ணதுக்கு ரொம்ப சான்சஸ் இருக்கு. ரேங்க் லிஸ்ட் வந்து நம்மளுக்கு எப்படி வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நோட்டிபிகேஷன் மூலமா அபிஷியல் வெப்சைட்ல நம்மளுக்கு வந்து லிங்க் கொடுப்பாங்க. ஒரு PDF லிங்க் கொடுப்பாங்க. அந்த லிங்கை கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட் PDF வந்து ஓபன் ஆகும். எல்லா கோர்சஸுக்கும் செப்பரேட்டான ரேங்க் லிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. இந்த ரேங்க் லிஸ்ட் உடைய PDF வந்து நீங்க அபிஷியல் வெப்சைட்ல சம்டைம்ஸ் நீங்க ஓபன் பண்ண முடியாது. ஏன்னா எல்லாருமே அதை கிளிக் பண்ணும்போது சர்வர் எரரா இருக்கும், வெப்சைட் வந்து ஆக்டிவா இருக்காது. சோ அதனால நீங்க யாருமே பேனிக் ஆகாதீங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். உடனே இமீடியட்டா நம்மளுடைய வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் சேனல்ல இந்த PDF நான் வந்து அட்டாச் பண்ணிருப்பேன். அதுல நீங்க என்ன பண்ணலாம்னா அந்த PDF டவுன்லோட் பண்ணி அதை ஓபன் பண்ணி நீங்க செக் பண்ணிக்கலாம். எப்படி செக் பண்ணணும் அப்படின்னா, PDF நீங்க ஓபன் பண்ணீங்கன்னா இங்க சர்ச் பார்னு இருக்கு பாத்தீங்களா, இந்த சர்ச் பாரை கிளிக் பண்ணி உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர் அல்லது உங்களுடைய நேமை டைப் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி டிஸ்ப்ளே ஆகும். இப்போ நான் கோபிகாங்கிற நேமை நான் டைப் பண்ண உடனே இங்க டிஸ்ப்ளே ஆகுது. அவங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர் என்ன, ஜெனரல் ரேங்க் என்ன கம்யூனிட்டி ரேங்க் என்ன, கட் ஆஃப், அவங்க என்ன கம்யூனிட்டி அப்படிங்கிற எல்லா டீடைல்ஸுமே இதுல கொடுத்திருப்பாங்க. இந்த டீடைல்ஸ் எல்லாத்தையும் நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சப்போஸ் நீங்க வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணும்போது லாகின் ஐடி பாஸ்வேர்ட்லாம் மறந்துருந்தீங்க அப்படின்னா இந்த அப்ளிகேஷன் நம்பரை வச்சு நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா லாகின் ஐடி அண்ட் பாஸ்வேர்டை போட்டு நீங்க வந்து அந்த லிங்கை ஓபன் பண்ணி கவுன்சிலிங் வந்து அட்டென்ட் பண்ணலாம். ரேங்க் லிஸ்ட்ல நேம் இல்லைன்னு சொல்லிட்டு யாருமே பேனிக் ஆகாதீங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நம்மளுக்கு வந்து மெடிக்கல் செலக்ஷன் கமிட்டி திருப்பி ரிவைஸ் பண்ணி அந்த நேம் மிஸ் ஆனவங்க பேரெல்லாம் நம்மளுக்கு திருப்பியே addendum ரேங்க் லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ரிலீஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி நீங்க இப்போ ரேங்க் லிஸ்ட்ல வந்து நேம் வரல அப்படின்னா நீங்க TFC சென்டருக்கோ அல்லது கிரீவியன்ஸ் அட்ரஸலுக்கோ நீங்க போகணும்னு அவசியம் கிடையாது. இந்த ப்ரொசீஜர் வந்து நம்மளுடைய இன்ஜினியரிங் கவுன்சிலிங்க்கு மட்டும்தான் உண்டே தவிர பாராமெடிக்கலுக்கு கிடையாது. சோ ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து கவுன்சிலிங் ஷெட்யூல், கவுன்சிலிங் டைம் டேபிள் வந்து நம்மளுக்கு ரிலீஸ் பண்ணுவாங்க. எத்தனை பேருக்கு ரேங்க் லிஸ்ட் வந்து நம்மளுக்கு ரிலீஸ் பண்ணிருக்காங்களோ அந்த ஹை கட் ஆஃப்ல இருந்து லோ கட் ஆஃப் வரைக்கும் எந்த டேட்ல வந்து நீங்க வந்து கவுன்சிலிங் அட்டென்ட் பண்ணணும், சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு கவுன்சிலிங் ஷெட்யூல் வந்து நம்மளுக்கு ரிலீஸ் பண்ணுவாங்க. சோ இதே ஒரு பாசிட்டிவ் வைபோட ஹாப்பியான மூட்ல இருங்க. எல்லாருடைய நேமுமே கண்டிப்பா ரேங்க் லிஸ்ட்ல வரும். ரேங்க் லிஸ்ட்ல நேம் வந்த எல்லாருமே நீங்க வந்து கவுன்சிலிங் பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு எலிஜிபிள். சோ இதே இதுல இருங்க. 10:30க்கு ஒன்ஸ் அபிஷியல் வெப்சைட்ல நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ண உடனே கண்டிப்பா நம்மளோட சேனல்ல அப்டேட் பண்ணுவேன். எல்லா கைடன்ஸும் கொடுப்பேன். அதே மாதிரி PDF-ம் பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் சேனல்ல போஸ்ட் பண்ணுவேன். நீங்க ரொம்ப ஈஸியா அழகா டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம். ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. அப்படியே நம்ம சேனலையும் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.